ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. போன பகுதியில் கூரத்தாழ்வாரும் அத்துழாயும் ஒரு வழியாக திருவரங்கம் வந்து சேர்ந்தார்கள்னு பார்த்தோம். இப்போ அங்கு கூரத்தாழ்வாருக்கு வைத்தியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு ஒருவாறு உடல் நலம் தேறி வந்தார். இப்போ அரங்கனை சேவிக்க வேணும் என்ற இச்சை. அதனால் என்னத்தான் புறக்கண்களால் பார்க்க முடியவில்லை என்றாலும் அகக்கண்களால் அரங்கனை சேவிக்க வேணும்னு சென்றார். ஆனால் அந்த சோழ மன்னனோ அங்கிருந்த சேவர்களுக்கெல்லாம் ஆணையிட்டிருந்தான். ராமானுஜ சம்பந்தம் கொண்டவர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கக்கூடாதுன்னு ஆணையிட்டிருந்தான். ஆனால் அங்கிருந்த சேவர்கள் அரசனுடைய ஆணை இவ்விதம் இருந்தாலும் தங்களுடைய ஆத்மகுணம் கருதி தங்களை மட்டும் உள்ளே அனுமதிக்கிறோம்னு சொன்னார்களாம். ஆனால் கூரத்தாழ்வாரோ அதற்கு ஒருபோதும் ஒப்பவில்லை. என் ராமானுஜருடைய சம்பந்தத்தை விரோதித்துத்தான் விட்டுத்தான் எனக்கு அரங்கன் சேவை கிட்டும்னா அப்படிப்பட்ட சேவையே எனக்கு தேவையில்லை என்று அங்கிருந்து புறப்பட்டார். ஆச்சாரிய சம்பந்தமானது எத்தனை முக்கியன்றதை காட்டுகிறது இது. அதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி திருமாரளஞ்சோலை கிளம்புகிறார் கூரத்தாழ்வார். இப்போ இங்கே கூரத்தாழ்வாருக்கு நடந்ததெல்லாம் ராமானுஜருக்கு தெரிய வர அவர் மனம் நொந்து மூர்ச்சையடைந்து விடுகிறார் ராமானுஜர். ஒரு பக்கம் பெரிய நம்பிகள் உயிர் துறந்தான்ற துக்கம், இன்னொரு புறம் கூரத்தாழ்வார் தமக்காக கண்களை இழந்தான்ற வருத்தம்னு ராமானுஜர் தன்னையும் மறந்து மூர்ச்சையடைந்து விழுந்தார். அப்போ அங்கிருந்து சீடர்களெல்லாம் ராமானுஜரை தேற்றுகிறார்கள். கூரத்தாழ்வாருடைய நிலை ராமானுஜரை மிகவும் வாட்டியது. நினைத்து நினைத்து கண்ணீர் வடித்தார் ராமானுஜர். அதனால் தன்னுடைய சீடரான சிறியாண்டானை திருமாலிலஞ்சோலை அனுப்பி அங்கிருந்து கூரத்தாழ்வாருடைய செய்தியை கேட்டு வருமாறு அனுப்பினார். ராமானுஜரோட ஆணைப்படி இப்போ சிறியாண்டான் திருமாலிருஞ்சோலை வந்தடைந்தார். அங்கு கூரத்தாழ்வாரை சந்தித்து அவருடைய உடல் நலத்தை கேட்டறிந்தார். இப்போ கூரத்தாழ்வாருக்கு ஒரே சந்தோஷமாம். ராமானுஜரையே பார்த்தது போல குதிக்கிறார். அன்று சீதையை ராவணன் கடத்தி சென்றான் இல்லையா, இங்கு ராமனோ சீதையின் நினைவாக இருந்தான். அங்கு சீதை ராமனின் நினைவாலே துடித்திருந்தாள். அப்போ ஹனுமந்தானே இங்கிருந்து ராமனுடைய செய்தியை சீதைக்கும் சீதையின் செய்தியை ராமனுக்கும் கொடுத்து அவர்கள் இருவருக்கும் உயிர் புகட்டினான் இல்லையா. அப்படி இன்று சிறியாண்டானை கண்டு ராமானுஜரையே கண்டது போல குதூகலிக்கிறார் கூரத்தாழ்வார். இப்போ கூரத்தாழ்வாரும் ராமானுஜரை பற்றி கேட்கிறார். அப்போ சிறியாண்டான் அங்கு ராமானுஜர் செய்த அற்புதங்களை எல்லாம் கூரத்தாழ்வாருக்கு சொல்ல, ராமானுஜரை நேரில் காணாவிட்டாலும் அவருடைய வைபவங்களையெல்லாம் கண்டு கூரத்தாழ்வார் மீண்டும் உயிர் கொண்டது போல உணர்ந்தாராம். உலகுக்கெல்லாம் உயிரான ராமானுஜரை காப்பதற்காக என் கண்கள் போனதேன்னு சந்தோஷப்பட்டாராம் கூரத்தாழ்வார். இப்படி சிறியாண்டானும் கூரத்தாழ்வாரும் சந்திப்பு ஏற்படும் போது அவர்களுக்கு இன்னொரு செய்தியும் வருகிறது. அந்த சோழ மன்னன் இருந்தான் இல்லையா, அவன் இறந்து விட்டான்ற செய்தியும் வந்தது. அது மட்டுமல்ல, அந்த சோழ மன்னனின் புத்திரன் தன்னுடைய தந்தை செய்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு நல்வழியாட்சி நடத்த காத்திருந்தான்றதும் தெரிந்தது. இந்த செய்தியை கேட்டவுடனே அங்கிருந்து சிறியாண்டான் புறப்பட்டு அதை ஊர்ஜிதமும் செய்து கொண்டார். அதனோடு திருநாராயணபுரத்தில் நம் ராமானுஜரை சந்தித்து கூரத்தாழ்வாரோடைய நலச்செய்தியும் அதோடு சோழ மன்னன் இறந்தான், அவனுடைய புத்திரன் நல்லாட்சி கொடுக்க காத்திருக்கிறான்ற விவரத்தையும் ராமானுஜரிடம் சொன்னார். சீதையோட செய்தியை சொல்லி ஹனுமான் எப்படி ராமனுக்கு மீண்டும் உயிர் ஊட்டினானோ அப்படி கூரத்தாழ்வாரோடைய நற்செய்தி மீண்டும் ராமானுஜருக்கு உயிரூட்டியது. இப்போ இத்தனை காலம் திருநாராயணபுரத்தில் தங்கியாயிற்று இல்லையா, இப்போ அடுத்த படலம் மீண்டும் திருவரங்கம் செல்லும் நேரம் வந்தது. இனி காத்திருந்து ராமானுஜரோட வைபவத்தை தொடர்ந்து சேவிக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக.